ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனுக்குரிய பாலினாமியலுக்குரிய கிராஃபை வரைய சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்ட் ஹென்ஸ் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கிராஃபை வச்சு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணி எக்ஸுக்கு என்ன ரூட்ஸ் எல்லாம் வருது, அதாவது 2 ரூட் எக்ஸ் பவர் 2ன்றப்ப எக்ஸுக்கு 2 ரூட் இருக்குது. ஸோ அந்த 2 ரூட்டுமே என்ன, எக்ஸோட வேல்யூ 2 வேல்யூஸுமே என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த செகண்ட் சம்முக்கான கிளாஸ் வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம்மை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு தான் கிராஃப் வரையணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷனால் ஈக்குவல் டு 0 இருக்கணும் அப்படின்றதான் ரூல்ஸு. ஸோ இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு கிராஃப் வரையணும். ஸோ கிராஃப் வரையணும்னா நம்மளுக்கு தெரியும் எப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுலேருந்து எடுக்கணும். ஸோ அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னா ஒய் வந்து -4 அப்படின்றது வரும். ஏன்னா இது 0 வந்துடும் -4. எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தேன்னா ஒய் வந்து -3ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இப்படிலாம் நான் பாயிண்ட் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிராஃப் வந்துடும். ஸோ அப்போ எனக்கு என்ன வந்து ஒரு வேரியேஷன் கிடைக்குது, பாயிண்ட்ஸ் வந்து என்னது கூட்டிகிட்டே போகுது அப்படின்றது தெரியுது. ஸோ அப்போ நான் சின்ன பாயிண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் வந்து -2லேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் -2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் எப்படி வரும், ஒய் வந்து எக்ஸுக்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் -4. -2 ஹோல் ஸ்கொயர்ன்றது 4 -4 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸ் வந்து -2ன்றப்ப ஒய் வந்து 0. அதே இது புட் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு போடும்போது ஒய் வந்து எப்படி வரும், எக்ஸுக்கு பதிலாக -1 ஹோல் ஸ்கொயர் -4 ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர்ன்றது 1 -4 ஈக்குவல் டு என்னது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கான சைனை எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தென் நெக்ஸ்ட் புட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் வந்து 0ன்னு போட்டேன் அப்படின்னா ஒய் வந்து 0 ஸ்கொயர் -4. ஓகேங்களா, எக்ஸுக்கு பதில் 0 போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஆன்சர் -4. அதே இது நெக்ஸ்ட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க, y ஈக்குவல் டு 1 ஹோல் ஸ்கொயர் -4 என்ன வரும், 1 -4 -3. ஓகேங்களா, ஸோ இந்த மேலே செஞ்சால் அதே ஸ்டேட்மெண்ட் தான். -1 ஹோல் ஸ்கொயர்னாலும் +1 தான், +1 ஹோல் ஸ்கொயர்னாலும் +1 தான். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் வந்திருக்கும். தென் நெக்ஸ்ட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன், y வந்து 2 ஸ்கொயர் -4. 2 ஸ்கொயர்ன்றது 4, 4 -4 என்ன வரும் 0. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் போட்டு பார்ப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போடுறேன், ஒய் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் -4. 3 ஸ்கொயர்ன்றது 9, 9 -4 என்ன வரும் 5. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து என்னது எக்ஸுக்கு இந்த வேல்யூனா ஒய்க்கு இந்த வேல்யூ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதை டேப்லர் ஃபார்மில் போடலாமா, எக்ஸு ஒய். ஸோ எக்ஸ் வந்து -2 -1 0 1 2 3 இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். ஒய் வந்து என்ன ஆன்சர்லாம் வந்துருக்கு பாருங்கள், எக்ஸ் வந்து -2ன்றப்போ ஒய் 0, எக்ஸ் -1ன்றப்ப ஒய் -3, ஸோ 0ன்றப்ப -4, 1ன்றப்ப -3, 2ன்றப்ப 0, 3ன்றப்ப 5. ஓகேங்களா, ஸோ இந்த டேப்லர் ஃபார்ம் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை கோஆர்டினேட்ஸாக எழுதுறேன், தட் ஃபோர் த கோஆர்டினேட்ஸ் ஆர் என்னது -2, 0, -1, -3, 0, -4, 1, -3, again 2, 0, 3, 5. ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ், அதாவது இந்த கிராஃப் வரைகிறதுக்கு எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு இப்போ நான் கிராஃப் வரைய போகிறேன். கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாமே என்னது -2லேருந்து 3 வரைக்கும் தான். அப்போ 1 யூனிட்டாகவே கன்சிடர் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூஸுமே பாருங்கள், -4 அதிகபட்சம், இங்கே வந்து 5 வரைக்கும் இருக்குது, ஸோ 9 இருக்குது. 1 யூனிட் வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை 2 யூனிட்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி தான், நமக்கு ரெண்டுமே ஈஸி தான். ஸோ இப்போ கிராஃபில் நான் வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ்ட்டு 1 யூனிட்னு செட் பண்ணிட்டேன், ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கோஸ்ட்டு 2 யூனிட்ஸ் அப்படின்றத செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, -2, 0. ஓகேங்களா, ஸோ -2 அப்படின்றது எக்ஸில் இங்கே இருக்குது, ஒய்யில் 0ன்றது இந்த பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ -2ன்றது எக்ஸில் இங்கே இருக்குது, ஒய்யில் 0 இங்கே இருக்குது. ஸோ
-2, 0ன்றது இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல -2, 0 அப்படின்றத நான் பிளாட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 0 இங்கே -1, -2, -2, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? -1, -3. ஸோ எக்ஸில் -1, ஒய்யில் -3னா கீழே, -2க்கும் -4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டார்க் லைன் தான் -3. ஸோ -1ன்றது இங்கேருந்து வரும், -3ன்றது இங்கேருந்து வரும். ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து -1, -3. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். 0, -4. ஸோ 0 இங்கே இருக்குது எக்ஸில், -4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை அப்படியே நோட் பண்ணுங்கள். 0, -4. அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் என்ன இருக்குது? 1, -3. ஸோ 1 இங்கே இருக்குது, -3 எங்கே இருக்குது? 2க்கும் -4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த லைன். ஸோ 1 இங்கேருந்து வரும், -3ன்றது இங்கேருந்து வரும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு? 1, -3. ஓகேங்களா? அடுத்தது இருக்கக்கூடியது என்ன பாயிண்ட் பாருங்கள். 0, இது 2. ஓகேங்களா? 2வும் 0வும் தான். 2, 0. ஓகேங்களா? ஸோ 2, 0. எக்ஸில் 2, ஒய்யில் 0. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து 2, 0. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது? 3, 5. எக்ஸில் 3, ஒய்யில் 5. எக்ஸில் 3 இங்கே இருக்குது, 3 இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகும். ஒய்யில் 5ன்றப்ப எங்கே இருக்கும்? இந்த 4ம், ஓகே கரெக்ட், இந்த 4ம் இந்த 5க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டார்க் லைன் தான் 5. ஸோ இந்த லைன் இந்த பக்கம் வரும், 3ன்றது இந்த இடத்துல வரும். ஸோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இது தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 3 வருது, இங்கேருந்து 5 வருது. ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை 3, 5. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணுங்கள். பென்சில் டார்க்காக இருக்க வேணாம், நல்லா ஷார்ப், எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால ஷார்ப்பாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பேரபோலா கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கான கிராஃப் y = x² - 4. அப்போ எழுதிடலாமா இந்த இடத்துல? y = x² - 4 எங்கேயா ஒரு சைடில் எழுதிடலாம். இது நீட்டாக ஃபுல்லாக அப்படியே இதேமாரி வர்ற மாதிரி அசியூம் பண்ணிங்க அப்படின்னா y = x² - 4. ஓகேங்களா? கிராஃபுக்கு பேர் வச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கிராஃபை வச்சு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராஃபையும் இந்த ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். எலிமினேஷன் மெத்தட்னா x² கேன்சல் பண்ணால் எனக்கு எக்ஸோட டேட்டா கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதுனேன், இந்த கிராஃப் எழுதுகிறேன். y = x² - 4. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவல் டு அந்த நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x² - x - 12. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நான் எழுதுகிறேன். x² - x - 12 ஈக்குவல் டு 0வை நான் முன்னாடி போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது ஈக்குவேஷன் 1னாலும் இது ஈக்குவேஷன் 2 நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, சைனு ஆல்டர்னேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்டர்னேட் பண்ணும்போது y - 0 y, x² - x² என்ன வரும்? x² அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாரி, x² - x² என்ன வரும்? 0. ஓகேங்களா? 0 × x² 0 தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து அடிச்சுட்டு இது 0ன்னு எழுதுறேன். ஓகேங்களா? x² - x² 0. இங்கே வந்து மேலே எக்ஸே இல்லை, இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸு -4 + 12. ஓகேங்களா? ஸோ இதை சைடில் பாருங்கள், -4 + 12. ஸோ ரெண்டுமே ஆல்டர்னேட் சைன். அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 8. பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனு ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் ஆன்சரு, +8. ஸோ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குது? அதாவது குவாட்ரேட்டிக் அந்த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா y = x + 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கான வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட டேட்டா கிடைக்குமா? இங்கே மேலே எப்படி நம்ம செஞ்சோம், போட்டு x = இதுனா y வந்து இது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ போட் x = மேலே -2லேருந்து ஆரம்பிச்சோமா? ஸோ அதே -2வை இங்கேயும் நான் போகிறேன்.
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2னா ஒய் ஈக்குவல் டு என்னது -2 + 8 ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 + 8 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 6 பெரிய நம்பர் சைனு சரி ப்ளஸ் ஓகேங்களா. அடுத்தது புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 கூட பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 + 8 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்ன வரும் ஒய் வந்து 0 + 8 எக்ஸுக்கு பதிலாக 0 + 8ன்றப்ப 8 ஸோ 6 7 8 கூடிக்கிட்டே தான் போகுது ஓகேங்களா. இன்னும் ஒரு பாயிண்ட் போட்டுருவோம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 + 8 என்ன வருது 9 அப்படின்னு வருது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்டையும் நான் பார்த்தீங்க எனக்கு டேப்லெட் காலம் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் எக்ஸு ஒய். ஸோ எக்ஸ் வந்து -2 -1 0 1 இது 6 7 8 9. So therefore the coordinates are -2ன்றப்ப 6 -1ன்றப்ப 7 0ன்றப்ப 8 1ன்றப்ப 9 ஓகேங்களா. ஸோ இந்த 4 கோஆர்டினேட்ஸையும் தான் பிளாட் பண்ண போகிறோம் கிராஃபில். அதே அந்த கொடுத்துருக்க கோஆர்டினேட்ஸ் அப்படிலாம் நான் இங்கே வந்து பிளாட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது -2, 6 -2 இங்கே இருக்குது 6 இங்கே இருக்குது மேலே இருக்குது. ஸோ இந்த 6 இங்கே வரும் -2 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் ஓகேங்களா -2, 6. அடுத்தது -1, 7 -1 எங்கே இருக்குது இங்கே இருக்குது 7 எங்கே இருக்குது இந்த 8க்கும் 10க்கும் நடுவில் ஓகேங்களா. ஸோ அப்போ 7 இது தான் சரி 6க்கும் 8க்கும் நடுவில் 7 -1, 7ன்றப்ப ஸோ இது 7 இது -1 -1, 7. அடுத்த பாயிண்ட்டு 0, 8 இங்கே இருக்கிறது 0, 8 1, 9. ஸோ 0வை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது 0, 8. அடுத்த பாயிண்ட்டு 1, 9 இது 1 9 பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு ஓகேங்களா 1, 9. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் இந்த 4 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் ஒரு லைன் வரும். 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்குறோம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 8 ஓகேங்களா. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 8. ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த கிராஃபும் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகணும் அந்த பாயிண்ட்டு தான் சொல்யூஷன் ஆஃப் த எக்ஸு. பட் கிராஃப் நம்ம பாதியில் தான் நிற்கிது. இது அப்படியே மேலே போனால் மேபி இன்டர்செக்ட் ஆகலாம், அதேமாதிரி இதுவும் மேலே போனால் இன்டர்செக்ட் ஆகலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா எக்ஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்ற ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்ன வருது -4 ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் டு -4 ஹோல் ஸ்கொயர் -4 இப்போ போட்டிங்கன்னா 16 - 4 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -4ன்றப்ப ஒய் வந்து 12. அதே இது எக்ஸ் ஈக்குவல் டு 4 போட்டு பாருங்கள் +4 போட்டாலும் அதே தான் வரும் 12. ஸோ அப்போ +4 போட்டாலும் 12 -4 போட்டாலும் 12. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை இந்த கிராஃபில் நான் எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்ன வருது 12 வருது. ஸோ 12 இங்கே இருக்குது -4 இங்கே இருக்குது நேராக போச்சு அப்படின்னா 12 -4 கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இது தான். ஸோ இது -4, 12. இதே மாதிரி 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 12 கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இந்த பாயிண்ட் ஓகேங்களா. இது 4ல் வருது இது 12ல் வருது 4, 12. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை இந்த கிராஃபோட கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே. ஸோ நம்ம ஏற்றுக்கு மேப் கிராஃபை ஃப்ரீ ஆகிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேண்டு எப்படி போயிருதா. ஸோ அதேமாதிரி இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃபும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு. ஸோ ஸ்கேலை எடுத்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னது -3ல் வருது எக்ஸு. இந்த இடத்துல ஸ்கேலை கனெக்ட் பண்ணுங்கள் x = 4. ஸோ இதுதான் x = -3 x = 4. இது ரெண்டும் தான் சொல்யூஷன். எப்போ இந்த கிராஃபும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டு எக்ஸில் என்ன வருது கிராஃபும்
லைனும் ஓகேங்களா. இந்த லைன் இந்த கிராஃப் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா எக்ஸில் எங்கே வந்து நிற்கிது. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்ற இடத்துலையும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்ற இடத்துலையும் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து ஃபைனலாக சொல்யூஷன் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். பாருங்கள், x is equal to -3 and x is equal to 4. ஓகேங்களா. சொல்யூஷன் இதுதான். ஃப்ரம் த கிராஃப் த சொல்யூஷன் x is equal to -3 and x is equal to 4. இதை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க, கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டு பாருங்கள். -3 ஹோல் ஸ்கொயர் -3 -12 -3 ஹோல் ஸ்கொயர்னா 9 -(-) +3 -12 போட்டிங்கன்னா 12 - 12 0 வந்துருச்சா. ஸோ 0 வந்து அது கரெக்ட். அதேமாதிரி 4 போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 -12. ஸோ 4 ஸ்கொயர்ன்றது 16 மைனஸ் ஒரு -12 ஆட் பண்ணால் -16. 16 - 16 0 ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ரெண்டு வேல்யூமே அப்ளை பண்ணால் இதில் 0 வருதா. அப்போ 4ன்றதும் -3ன்றதும் கரெக்டான சொல்யூஷன் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக, கம்பல்சரி கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.